வெல்கம் பேக் டு கிட்டூஸ் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட்டு டப்பா வச்சு தான் எப்போவுமே நம்ம வீடியோவில் வந்து வேஸ்ட்டு திங்ஸை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸை ரீக்ரியேட் பண்ணி சூப்பரான ஒரு கிராஃப்டாக ஒன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டப்பா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டப்பா கிடச்சிதுன்னா விட்டுறவே செய்யாதீங்க, சூப்பரான கிராஃப்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் உள்ள இந்த மூடியை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மூடியில் சைடில் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கும் அது எல்லாத்தையுமே அப்படி குட்டி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இனி கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ள எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் வந்து ஃபெவிக்ரைல் கலர் வந்து இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரைலு, ஆக்ரிலிக் கலர் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆக்ரிலிக் கலர் வந்து நான் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பாதாம் ஷெல் தான். இந்த கிராஃப்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேஸ்ட் திங்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பாதாம் ஷெல்லில் 4 சைடும் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளூகன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வெறும் வாட்டர் கலர் தான். இது வந்து கேமல் பிராண்டு. ஸோ இது 70 ருபீஸ் ஆச்சு நான் வாங்கும்போது. நீங்கள் 20 ருபீஸ்க்குள்ளே வாட்டர் கலர் கிடச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வேறு ஆப்ஷன் இல்லாதனால நான் இது வாங்கினேன். இப்போது இந்த பிஸ்தா ஷெல்லில் கீழே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே பிங்க் கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃப்ளவர் டிசைன் மாதிரி. இந்த கிராஃப்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி டப்பாலாம் கிடச்சின்னா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா இல்லாட்டி நீங்கள் கிராஃப்ட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கையாலே இந்த மாதிரி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வீட்டை அழகாக்கும் போது அது தனியாக தெரியும். வேறு லெவலில் வந்து டெக்கரேட் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ க்ரீன் கலர் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலரும் அப்ளை பண்ணியாச்சு. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்தா ஷெல்லாம் வந்து நம்ம ஆக்ரிலிக் கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வாட்டர் கலரே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பீட்ஸ், இது அந்து போனால் பாசியில் உள்ள பீட்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த கிராஃப்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளவர்லேயும் பார்த்தீங்கன்னா பால்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்டரில் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுற்றி இந்த ஃப்ளவர்லேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி பாசி ஒட்டிடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நடுஸில் வந்து நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நடுஸில் பேக்ரவுண்ட் கலர் லைட் கலர் கொடுக்கணும். நான் வந்து டார்க் க்ரீன் கலராக கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நமக்கு வந்து மேலே வந்து இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் வந்து டார்க் கலர் கொடுத்தனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் இந்த கிராஃப்டில் வந்து யாராச்சும் இதை பார்த்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. லைட் கலர் வந்து அப்ளை பண்ணுங்கள். லைட் கலர் மீன்ஸ் ஒயிட் கலரே போதும். இப்போ அந்த 4 கலர் இதில் கொஞ்சம் ஷேட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகான கோட்ஸ் எழுதிக்கோங்க. எனக்கு வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம், இல்லை கோட்ஸ் கூட எழுதிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் கோட்ஸ் வந்து என்னை சுற்றி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் எனக்கு நிறைய கோட்ஸ் தான் நான் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிராஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். பி ப்ரவுட் ஆஃப் ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ வந்து மேலே வந்து சைட்லேயும் ஃபுல்லாக எல்லோ கலர் அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி கம்பி இல்லாட்டி கயிறு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சோன்னா நம்ம ஹேங் பண்ணிட்டோம்னா நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.